மேக்சிமம் பாத்தீங்கன்னா பணம் புரளக்கூடிய ராசி சிம்ம ராசிங்க. யார் பணமாவது நம்ம கிட்ட நிற்கும். 32 வயசுல இருந்து 56 வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா அசால்ட்டா டக்குன்னு இப்படி தசை திரும்பும். சிம்ம ராசி கடன் இல்லாம வாழ முடியாது. ஏதாவது ஒரு டியூ கட்டணும். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் கரண்ட் பில் வரைக்கும் கடன்ல போகும். நம்ம மனசுல நம்ம எண்ணத்துல எதை முதல்ல நாம நினைக்கிறோமோ அது நடக்கிற நேரம் அப்படிங்கிறது தான் கால தத்துவம். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆனந்தமான ஒரு உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும். நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுதே இதுவரைக்கும் நல்லது நடக்காம இருந்தா கூட நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இன்னிலேருந்து என்ன பண்ணணும்? நல்லதே நடக்கும் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லணும். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 3 விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன 3 விஷயம்? இந்த 3 விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய சரித்திரம் மாறும். நாமளும் வரலாறு படைக்க முடியும். நம்ம பெரிய தோல்விகளை சந்திச்சுட்டு வரோம், கஷ்டங்களை சந்திச்சுட்டு வரோம், வருத்தங்களை சந்திச்சுட்டு வரோம், ஏன் சில பிரிவுகளை சந்திச்சுட்டு வரோம்னா நமக்கு ஏதோ ஒரு யோகம் இல்லைன்னு அர்த்தம். நான் லக்கு பர்சன் இல்லை சார், அன்லக்கி சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த யோகங்கள் நமக்கு பிறப்பிலே இருக்கா இல்லையா அதை முதல்ல ஜாதக ரீதியா பார்க்கணும். ஒரு கட்டத்தை எடுத்தோம்னா தெரிஞ்சிடும் இந்த கட்டத்தில் பிறப்புல யோகம் இருக்கா இல்லையா. அதுவும் சாதாரண யோகம் இல்லை, ராஜயோகம் இருக்கா. இன்னைக்கு கடன்காரனா தான் நம்ம இருக்கிறோம். யாருக்கு பயந்து இருக்கிறோமோ இல்லையோ 15ஆம் தேதிக்குள்ள, அதுவும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு 1லேருந்து 5ஆம் தேதிக்குள்ள டியூ கட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும். டியூ கட்டாம அதுக்கு பயப்படாதவங்க யாருமே கிடையாது. அப்ப 2வது யோகம் நமக்கு நிரந்தரமா இருக்கணும்னா கடன் வாங்கிறது தப்பே இல்லை, கடன் அடைக்க முடியுமா, அந்த கடன் அடைக்க ஒரு யோகம் இருக்கணும். இது 2வது. 3வது இதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு ஆயுள் இருக்கணும். அப்ப ராஜயோகத்துல மிக யோகம் என்ன? வியாதி இல்லாத வாழ்க்கை வேணும். ஆக இந்த 3 யோகங்களை பத்தி தான் இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் பேச வந்திருக்கிறேன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிச்சயம் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த யோகத்தை மிஸ் பண்ணாதீங்க. ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் ராஜயோகம் கிடைக்கும் நேரம் ஆரம்பம். நல்லதே நடக்கும். வாங்க ஒவ்வொரு ராசிக்குள்ள போவோம். தெய்வீக சிந்தனை கொண்டவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அது என்னங்க தெய்வீகம்னா? பொறுமை. கடவுள் பார்த்துருக்கீங்களா? கோயிலில் சாமி எப்படி உட்காந்துருக்கு? அது பேசுதா, பேசலையா, சிரிக்குதா, சிரிக்கலையா, ஊங்கொட்டுதா, ஊங்கொட்டலையா. நாம ஊங்கொட்டுதுன்னு நினைச்சா ஊங்கொட்டும், சிரிக்குதுன்னு நினைச்சா சிரிக்கும், அழுதுன்னு நினைச்சா அழுறும். சாமியை போய் பார்க்க போறோம். கோடான கோடி மக்கள் கூட்டங்கள் போய் கோயிலுக்கு போறாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க? சாமி பார்த்த ஃபீலிங். சாமி நம்மளை பார்த்தாரான்னு யாராவது யோசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. திருப்பதிக்கு போறோம், 10,000 ரூபா டிக்கெட்டு, 300 ரூபா டிக்கெட்டு, ஃப்ரீ தரிசனம். அவர் எங்கேயோ இருப்பார். 10,000 ரூபா கட்டினா கொஞ்சம் கிட்டக்க பார்க்கலாம். ஆனா சாமியை நம்ம பார்த்துட்டு வருவோம். சாமி நம்மளை பார்த்தாரான்னு உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? நல்லா தெரிஞ்சுங்க. இனிமேல் எந்த கோயிலுக்கு போனாலும் சாமி நம்மளை பார்க்கறாரான்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? இந்த சுவாமியோட தொடர்புல நாம் இருக்கணும். ஒரு கோயிலுக்கு போறோம்னா, ஒரு ஹோட்டலுக்கு போனால் என்ன பண்றோம்? எல்லாரும் இங்கேருந்து வீட்டிலேயே முடிவு பண்ணிடுவோம். இந்த ஹோட்டலில் இது நல்லா இருக்கும், இந்த ஹோட்டலில் பிரியாணி நல்லா இருக்கும், இந்த ஹோட்டல்ல பன்னீர் பட்டர் மசாலா நல்லா இருக்கும், இந்த ஹோட்டல்ல சைனீஸ் ஐட்டம் நல்லா இருக்கும். சொல்றோமா இல்லையா? தேடி போகிறோமா இல்லையா? அப்போ அந்த ஹோட்டலில் போனோடனே மெனுவை பார்த்துட்டு நம்ம ஏற்கனவே மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மைண்டை தானே கொண்டு வரோம். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு கேட்போம். அந்த ஸ்பெஷலை பார்த்து கரெக்டாக சொல்லிடுறோமா இல்லையா? அப்போ நமக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்றோம். கோயிலுக்கு போகும்போது என்ன பண்ணுறோம்? முதல்ல அதை ட்ராவல் ஆக்கிடுறோம், பிக்னிக்காக ஆக்கிடுறோம். ஜாலியாக போகிறோம். ரூம் எடுக்கணும். முதல்ல நல்ல சந்தோஷமா ரூம்ல நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக காலையில் நம்ம கிளம்பி போகணும். முதல்ல சந்தோஷம் எங்கே போயிடுது? ரூமுக்கு போயிடுது. அப்புறம் ட்ராவல், சூப்பராக ட்ராவல் போகணும். அப்புறமா நல்ல சாப்பாடு. இதெல்லாம் போக கியூ இருக்காமல் பார்த்துக்கணும். ஏதாவது ஸ்பெஷல் தரிசனம் இருக்கா பாருங்க அப்படின்னு கேட்போம். அப்புறமா என்ன பண்ணுவோம்? கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுவோம். ஸோ சாமியை பார்க்கறதுக்கான கனெக்டே இல்லை. ஒரு வண்டியிலே போகிறோம், ஒரு 5 மணி நேரம் ட்ராவல், 2 மணி நேரம் ட்ராவல், 10 நிமிஷம் ட்ராவல். அதில் பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் வரும், 2 மெசேஜ் வரும். இல்லைன்னா செப்பல் எங்கே போட்டோன்னு யோசிக்கணும். இல்லை ட்ராவல் பண்ணி ஒரு கோயிலுக்கு போகிறோம், திருச்செந்தூராக இருக்கட்டும், திருப்பதியாக இருக்கட்டும், என்ன திங்கிங் வரும்? கண்ட பாட்டி கேட்டுட்டு போவோம்.
டிவைனா நம்ம போகிறதே கிடையாது, டிவைன் எண்ணத்தில் போகிறதே இல்லை. அப்புறம் சாமி நம்மளை பார்க்கல, எனக்கு பரிகாரம் சரி செட் ஆகலைன்னு சொல்கிறோம். நல்லா தெரிஞ்சுங்க, சிம்ம ராசிக்காரர்கள் ராஜயோகம் அடையணும்னா நீங்கள் எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்கள் வீட்டிலிருந்து நீங்கள் அந்த கோவிலுக்கு போகிற வரைக்கும் டிவைனோட போங்க. உங்கள் டிவைன் எண்ணம் இருக்கணும், உங்களோட தாட்ஸில் ஃபுல்லாக டிவைன் இருக்கணும். ஏன்னா நீங்கள் சக்ஸஸ் பெற முடியும். உங்களுக்கு ராஜயோகம் பிறப்பிலே உண்டு. மற்ற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா காலத்தில் கிடைக்கும். இந்த ராஜயோகம்ங்கிறது பிறப்பிலே எழுதிடுறா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களை 32 வயசு வரைக்கும் படாத பாடுபடணும். 32 வயசுலேருந்து 56 வயசுக்குள்ள பார்த்தீங்கன்னா அசால்ட்டா டக்குன்னு இப்படி தசை திரும்பும். அது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சிம்மராசிக்காரவங்களுக்கு 45 வயசுலேருந்து 56 வயசு இதுக்குள்ள உங்க லைஃபே டிராவல் மாறியே தீரணும், வேற வழி கிடையாது. அதில் 32லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அப்போ இந்த ஏஜை கால்குலேட் பண்ணுங்க, இன்னிலேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஒரு விஷயத்துக்கு என்ன திங்க் பண்ணுறீங்களோ, அரசியல், லௌகீகம், ஆதாயம், சினிமா, வியாபாரம், மேக்சிமம் பார்த்தீங்கன்னா பணம் புரளக்கூடிய ராசி சிம்ம ராசிங்க. யார் பணமாவது நம்ம கிட்ட நிற்கும். அந்த பணம் நம்ம பணமாகவே இருக்கிறதுக்கு நாம் ஏன் முயற்சி பண்ணக்கூடாது? நாம் என்ன பண்ணுறோம், பணத்தை எண்ணிட்டு எவன்ட்டு கொடுத்துட்றோம். இந்த பணத்தை எப்படி நாம் கொண்டு வரணுங்கிற முயற்சி எடுக்கணும். நீங்கள் பெருமாளை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க, சூப்பராக உங்களுக்கு ராஜயோகம் உண்டு. இதுதான் சிம்மத்தோடைய ராஜயோக தந்திரம், டிவைன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த தாட்ஸை ஃபுல்லாக கொண்டு போங்க, கண்டிப்பாக ராஜயோகம் உங்களுக்கு உண்டு. அதுவும் ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு சகாயமாக இருக்கணும். மேஷத்தில் சூரியன் இருந்தால் உங்களுக்கு ராஜயோகம், சிம்மத்தில் சூரியன் இருந்தால் உங்களுக்கு ராஜயோகம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சகாயமாக இருந்தார்னா, உங்கள் ராசியிலே குரு இருந்தால் யோகம். உங்களுக்கு 5வது வீட்டில் குரு இருந்தால் யோகம். இதெல்லாம் அசால்ட்டு அள்ளி தள்ளலாம், ஒரு கவலையும் பட வேணாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் அனுகிரகம் பண்ணுவார். செவ்வாய் மேஷத்தில், விருச்சகத்தில், மகரத்தில் இருந்தால் ராஜயோகம். இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி உள்ளே இறங்குங்க, நீங்கள் மிகப்பெரிய லெவலில் அடைவீங்க, உங்களுக்கு தோல்வியே கிடையாது. அடுத்தது பாருங்கள், கடன். சிம்மராசி கடன் இல்லாமல் வாழ முடியாது. ஏதாவது ஒரு டியூ கட்டணும். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கரண்ட் பில் வரைக்கும் கடனில் போவோம். ஆமாம், ஒரு லேபரை வேலை வாங்குறதுங்கிறது சிம்மராசிக்கு ரொம்ப கடுமையான கஷ்டம். நிறைய பேர் நம்மளை தான் ஏமாற்றுவான். அதனால கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த கடன் அடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிற பரிகாரத்தை நான் சொல்கிறேன். இந்த கடன் எப்படி அமையும், செவ்வாய் பார்த்துக்கணும். செவ்வாய் நீசம் ஆகிடக்கூடாது. உங்களுக்கு கடகத்தில் செவ்வாய் அமைஞ்சிடக்கூடாது. உங்களுக்கு கன்னி ராசியில் சுக்கிரன் அமர்ஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் உங்களுக்கு நட்டம். உங்கள் ராசிக்கு அதிபதியே உங்களுக்கு துலா ராசியில் உட்காரக்கூடாது. எதிர்பாராத நட்டத்தை சந்திச்சிருவோம், லாஸு. அதே மாதிரி புதன் உங்களுக்கு நட்டத்தை மீனத்தில் போய் உட்காந்துடக்கூடாது. நீங்கள் போடுற கணக்கு தப்பாக போயிடும். இதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்தது பாருங்கள், உங்களுடைய ஆரோக்கியம். உங்களுக்கு ஆரோக்கிய ஸ்தானம், நல்ல ஆயுள் பலம் கிடைக்கணும் அப்படின்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் லக்னம் சுத்தமாக இருந்தால் ஆயுள் கிடைக்கும். ராகு தான் உங்களுக்கு மிகப்பெரிய டேஞ்சர் ஜோன். ராகு நீசமாகிடக்கூடாது. ராகு உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ராகு நீசமாக இருந்தாலும் ராகு புத்தி நடக்கும் போதும் ராகுவோடைய கிராசிங்கில் தான் உங்களுக்கு மரணம் சம்பவிக்கும், உங்களுக்கு கண்டம் ஏற்படும், எலும்பு பிரச்சனைகள் ஏற்படுத்துவார். அதனால அதில் கவனமாக இருங்க. அதே மாதிரி செவ்வாய் உங்களுக்கு பலமாக இல்லைன்னா உங்களுக்கு வீசிங், சைனஸு, மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்கிறாங்க, ரத்தம் மாற்றக்கூடிய வியாதி, அந்த ரத்தம் மாற்ற வேண்டிய கட்டாயம் சிம்மத்துக்கு போய் உட்காந்துரும். அதனால் இனிப்பு ரொம்ப தேவைப்படும். இனிப்பு வரும்போதே கட் பண்ணிவிடுங்க. இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணுங்கிறத நான் சொல்கிறேன், பேப்பர் பேனா எடுத்து வச்சுங்க. இந்த ராஜயோகம் கிடைக்கிறதுக்கு, கடன் தீருவதற்கு, ஆரோக்கியம் ஏற்பட்டு ஆயுள் பெருகுவதற்கு கிரகங்கள் எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சிருங்க. எந்த ஒரு நபருக்கும் புதன் நீசமாக போகக்கூடாது, சுக்கிரன் நீசமாக போகக்கூடாது. யாருக்குமே புதன் நீசமாக போனாலோ, சுக்கிரன் நீசமாக போனாலோ, செவ்வாய் நீசமாக போனாலோ, சனி நீசமாக போனாலோ, சூரியன் நீசமாக போனாலோ, குரு நீசமாக போனாலோ, நீச கிரகம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் சிரமம்தான். இதையெல்லாம் அனுபவிச்சு தான் வரணும். அப்படின்னா எப்படி இருக்கக்கூடாது, மீனத்திலே புதன் இருக்கக்கூடாது, மேஷத்திலே சனி இருக்கக்கூடாது. அதே மாதிரி கேதுவோ ராகுவோ கண்டிப்பாக ரிஷபத்தில் இருக்கக்கூடாது, கடகத்தில் செவ்வாய் இருக்கக்கூடாது, கன்னியில் சுக்கிரன் இருக்கக்கூடாது,
துளாராசியிலே சூரியன் இருக்கக்கூடாது. அதே போல விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரன் நீசமாயிடுவார். மற்ற ராசிக்காரர்களுக்கு எப்போ விருச்சகத்திற்கு சந்திரன் வருகிறாரோ அப்போ கஷ்டம். குரு மகரத்தில் இருக்கக்கூடாது யாருக்கும். இப்படி நீசமாக இருந்தால் நமக்கு சில தர்ம சங்கடம் ஏற்படும். அந்த நேரத்தில் உரிய பரிகாரம் பண்ணி மாற்றிக்கிங்க. அதே டிராவல் பண்ணும்போது டவுன், ஏகப்பட்ட டவுன் ஏற்படுது. அதனால ராஜயோகம் தடுத்து நிறுத்தப்படுகிறது. கடனுக்குள்ள அதிகமாகிடுறோம், வியாதி அதிகமாக வருது, நம்ம எதிர்பார்க்காத செலவுகள் வருது. இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க. அடுத்த பரிகாரம், இந்த ஃபஸ்ட்டு ராஜயோகம் ஏற்பட என்ன செய்யலாம்? ஒரு 9 வெள்ளிக்கிழமை, நல்லா கவனிங்க, 9 வெள்ளிக்கிழமை சுக்கிரனுக்கு வழிபாடு பண்ணுங்க. அது சுக்கிர ஹோரை. காலையில் 6 to 7, இரவு 8 to 9, மதியானம் 1 to 2ல் 6 நெய் விளக்கு போடுங்க மகாலட்சுமிக்கு. நிச்சயமாக சுக்கிர பலன் கிடைக்கும். உங்கள் அழகு கூடும், வருமானம் கூடும், வசதி கூடும், ராஜயோகம் கூடும். சூரிய பகவான், சூரிய நமஸ்காரம் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுங்க. நீங்கள் பிரபலமான யோகத்தை அடைவீர்கள். பிரபலமான யோகத்தை அடைவீர்கள். புத்திசாலித்தனம் அதிகமாக கிடைக்க நீங்கள் மகாவிஷ்ணு, உங்கள் வீட்டில் விஷ்ணு சகஸ்ரநாமம் டெய்லி பாராயணம் பண்ணுங்க. அடுத்தது கடன். கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவருக்கு நெய் தீபம் 2 போட்டு தயிர் சாதம் நிவேதியம் பண்ணி பைரவர் வழிபாடு பண்ணுங்க. அந்த தயிர் சாதத்தை 4 பேர் கொடுங்க. தேய்பிறை அஷ்டமியில் மிளகு தீபம்னு சொல்லுவாங்க. 13 மிளகு வச்சு ஒரு சிகப்பு துணி, காடா துணியில் கட்டி நெய் விளக்கு போடுங்க. ஒரு ஆளுக்கு ஒரு தீபம். உங்கள் வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 தீபம். கடன் அடையும். பிரத்யங்கராதேவின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமையில் பிரத்யங்கராதேவியை போய் வழிபாடு பண்ணுங்க. கடன் அடையும். ஆரோக்கியம் அதிகமாகிறதுக்கும் வியாதி இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஆயுள் கூடுவதற்கும் மிருத்யுஞ்சய ஜபம் பண்ணுங்க. வாய்ப்பு கிடைச்சா திருக்கடவூர் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திற்கு திங்கட்கிழமையில் சோமவாரத்தில் சென்று வழிபாடு பண்ணுங்க. நல்லது நடக்கும். அபிராமியை வழிபாடு செஞ்சுட்டு வைத்தீஸ்வரன் கோயில்னு சொல்லுவாங்க, அங்கே வைத்தியரோகநாதர் இருப்பார், அவரையும் சேவிச்சுட்டு வாங்க. நிச்சயமாக கடன் விலகும். இதை மட்டும் செஞ்சு பாருங்க. ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் ராஜயோகம் ஏற்படும், கடன் அடையும். நிச்சயமாக வியாதி இல்லாமல் இருப்பீங்க. கண்டிப்பாக ஆயுள் பலத்தோடு இருப்பீங்க. நிச்சயமாக கோடீஸ்வரர்கள் ஆவீங்க. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.